சபாஷ், உன் ஆட்டமும் பாட்டும் ஏ1. இதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? என்னடி பாக்குற? என்ன ஜெயிலுக்கு அனுப்புன இல்ல, அதுக்கு பழி வாங்கத்தான் நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த நாடகத்தை தயார் செஞ்சேன் தெரியுமா? முதல் கட்டம், ஜெயில இருந்து திரும்பின நல்லவனா நடிச்சேன். உன்னுடைய நடவடிக்கைகளை கவனிக்க அங்கங்க ஆட்களை பணத்தை கொடுத்து வச்ச. அடுத்த கட்டம், நீ சந்தைக்கு போறதா எனக்கு தகவல் கிடைச்சது. வர்ற வழியில ஏன் ஆட்களை வச்சு உன்னை மடக்க சொன்ன. பிறகு நானே வந்து அவங்களை அடிச்சு விரட்டி உன்னை காப்பாத்தினேன். ஆனாலும் உனக்கு மேல முழு நம்பிக்கை வரல. அடுத்ததா உன் மாட்டை பத்தி பேப்பர்ல படிச்சேன். அதே நேரத்துல அந்த மாடு உனக்கு சொந்தம் இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு சொந்தக்காரனை கண்டுபிடிச்ச, மாட்டை பிரிச்ச, உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். முழுக்க முழுக்க நீ என்ன நம்பிட்ட. அதுக்கப்புறம் நடந்த கல்யாண நாடகம் தான் உனக்கு தெரியுமே. நாடகம் தானா? ஆமா. ரோஜினர், கல்யாண பொண்ணு, அவங்க அப்பா, அண்ணன் எல்லாமே பணத்துக்காக நான் சொன்னபடி ஆடிய கை பொம்மை. அம்மா அவசியத்தவள். அப்போ அத்தைக்கு இதெல்லாம் தெரியாதுங்களா? ஆமா. எப்படி நாடகம்? பிரபாதம், பிரபாதம், பிரபாதம். நல்ல அழு. இப்படியே வாழ்க்கை பூராம அழுதுகிட்டே. இந்த உலகத்துக்குத்தான் நானும் நீ கணவன் மனைவி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு கணவனும் இல்ல, நீ எனக்கு மனைவி. விஜயா, நீ எனக்கு வாங்கி கொடுத்தது 2 மாசம் தண்டனை. ஆனா இப்ப நான் உனக்கு கொடுக்க போறது ஆயுள் தண்டனை. விஜயா, ஆயுள் தண்டனை. லட்சுமி, இந்த கல்யாணம் வேண்டாம்னு என்ன தடுத்த. உன்னை மீறி செஞ்சதுக்கு எனக்கு கை மேல பலன் கிடைச்சு போச்சுமா. ஆமா லட்சுமி, இந்த பழி வாங்கறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. இனிமே என் வாழ்க்கை என்ன ஆகும் போது எனக்கே புரியல. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டாம இருந்தேன். இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதை விட நான் மலடியாவே இருந்திருக்க கூடாதான்னு என்ன நானே நொந்துக்கிறேன். அவன் என்ன ஏமாத்தி நாடகம் ஆனதை கூட நான் பெருசா நினைக்கல. உன்னை போல ஒரு மாணிக்கத்தை மதிக்காம அவ தூக்கி குப்பையில இருந்துட்டானே பாவி. அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு தாயும் இல்ல. அவன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். வேண்டாத்த, நெருப்பால் அணைக்க முடியாது. அவர் ஏற்கனவே என் மேல வெறுப்பா இருக்காரு. இப்ப நீங்க அவரை ஏதாவது சொன்னீங்கன்னா விலகி விபரீதமான ஆள் ஆகலாம். கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. அவர் திருத்தி என்ன ஏத்துக்க செய்ய முடியாதுமா. உன் தாலி கைத்துல தடவன மஞ்சள் ஈரம் காயறதுக்குள்ள உன்னை விட்டுட்டு போன அந்த அயோக்கியனை எப்படிமா திருத்த முடியும்? நம்பிக்கை இருக்கத்த, முயற்சி பண்றேன். முடியல, உங்க உதவியை நாடுறேன். அது வரைக்கும் இதை நீங்க கண்டுக்காதீங்க.